வெல்கம் டு சாய் பாட்டசாலா. நாம் இப்போ கிளாஸ் 7 மல்கர் புக்கில் இருக்கிற லெசன் 8 படிக்கலாம். பிர்ஜு மகாராஜ் சே சாக்ஷாத்கார். பிர்ஜு மகாராஜாவோட ஒரு இன்டர்வியூ. சாக்ஷாத்கார் அப்படின்னா இன்டர்வியூ அப்படின்னு அர்த்தம். பிர்ஜு மகாராஜ் இவர் கத்தக்கோடைய ஒரு பெரிய கிரேட் டான்சர். இவரோட இன்டர்வியூ தான் இந்த லெசன். அதுதான் படிக்க போகிறோம். கதைக்கு ஜப் भी बात होती है तो हमारे मस्तिष्क में एक नाम अवश्य आता है, பிர்ஜு மகாராஜ். கதக் அப்படிங்கிற பேர் நம்ம சொன்னாலே கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பேர் கண்டிப்பாக ஞாபகம் வரும். அது யார் அப்படின்னா அவர் தான் பிர்ஜு மகாராஜ். கதக் கி கலா உன்கே விராசத்து மேங் மிலி தி. கதக் இவருக்கு அவர் இந்த ஆர்ட், இந்த கலை இருக்கு இல்லையா, இது அவருக்கு ஹெரிடிட்ரியாக அவருடைய பரம்பரையிலேருந்தே அவருக்கு கிடச்சிருச்சு. भारत ही नहीं बल्कि विदेशों में भी बिरजू महाराज का स्मरण उनकी मनमोहक प्रस्तुतियों के लिए किया जाता है. இந்தியாவில் மட்டும் கிடையாது, ஃபாரின்ல இருந்து கூட பிர்ஜு மகாராஜை நிறைய பேர் அவங்களுக்கு பிடிக்கும். இந்த கலையை பற்றி அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்தது. बिरजू महाराज का जीवन शास्त्रीय संगीत के रागों के समान ही उतार चढ़ाव भरा था. बिरजू महाराजोட லைஃப் சாஸ்திரிய சங்கீத் கே ராகோங் அப்படின்னா சாஸ்திரியப்படி உள்ள மியூசிக்கில் வழியில் இவருடைய பேர் ரொம்ப நல்லா இருந்தது. अपने जीवन में प्राप्त सफलताओं के लिए उन्होंने कठिन साधना की थी. அவருடைய லைஃப்பில் அவருக்கு இந்த அளவுக்கு சக்ஸஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்காக அவர் ரொம்ப அதிகமாக ஹார்ட் ஒர்க் போட வேண்டியிருந்தது. ஆகியே आज हम பத்ம விபூஷன் ஸ்ரீ பிர்ஜு மகாராஜ் சே மிலே. வாங்க நாம் இன்னைக்கு பத்மபூஷன் பிர்ஜு மகாராஜ் சியை பார்க்கலாம். इनसे हमारा परिचय करवा रहे हैं आपके जैसे ही कुछ बच्चे. நாம் அவர்கிட்ட அவரை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க குழந்தைகளே அப்படி சொல்கிறாங்க. ஸ்ரேயா குழந்தைகள்லாம் அவர்கிட்ட இன்டர்வியூ பண்ணுறாங்க. ஸ்ரேயா கேட்குறா, சுனா ஹை ஆப்கா பச்பன் ஷங்கர் சிங் சே பரா ஹுவா தான். நாங்கள் கேட்டிருக்கோம் உங்களோட லைஃப்பில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கதா கேட்டிருக்கோம். அப்படி பச்பன் கே பாரே மே குச் பதாயிங்கே. உங்களோட சைல்ட்ஹுட்டை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிர்ஜு மகாராஜ் एक जमाना था जब हम लोग छोटे नवाब कहलाते थे. அது ஒரு காலத்தில் நாங்கள் எங்களோட ஃபேமிலியை छोटे नवाब ஒரு சின்ன நவாப் அப்படின்னு சொல்லுவாங்க. हवेली के दरवाजे पर 8 सिपाहियों का पहरा होता था. எங்களுடைய வீட்டு கேட்லேயே 8 பேர்